ஆசிரியர்களுக்கு வணக்கம். எல்லாரும் ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் டெஸ்ட் எழுதிட்டிங்களா? டெஸ்ட் எழுதிட்டு வந்து அதுக்கப்புறமா கிளாஸஸ் கவனிங்க. ஏன்னா அப்பப்போ ஒர்க்கை அப்பயே முடிச்சிட்டோம்னா நமக்கு பேர்டன் கம்மியாயிரும். இப்போ நெக்ஸ்ட் 3 லெசன் தாவர உலகம், விலங்குலகம், உடல் நலமும் சுகாதாரமும். இதில் எது ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் அப்படின்னு பார்க்க போனால் உடல் நலமும் சுகாதாரமும் தான். இந்த ஃபஸ்ட்டு யூனிட்லேயே 6 லெசன் இருக்கு இல்லைங்களா? இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசனும் இதுதான், உடல் நலமும் சுகாதாரமும் தான். நமக்கு ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து கொஷின் எடுக்கணும்னு முடிவு பண்ணால் நிச்சயமாக இந்த லெசன்லேருந்து தான் கொஷின் எடுக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப பேசிக், அதாவது உங்களுக்கு ஹையர் கிளாஸில் 9th 10thலலாம் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்க்கு ஒரு அடித்தளமே இதுதான். இதுலேருந்து கொஷின்ஸ் மோஸ்ட்லி வராது. ஏன்னா இது பேசிக்குன்றதுனால இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 to 20% தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடல் நலமும் சுகாதாரமும் இந்த லெசனில் 100% கொஷின் கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த ஃபஸ்ட் டேர்மில் நீங்கள் கிளியராக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா 6th லெசனை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற லெசனை படிங்க. சரிங்களா? அதில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுக்குறேன். இந்த லெசனில் வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள், புரத குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனித்தனியாகவே அட்டவணை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைரஸ் பற்றியும் அதனால் ஏற்படுற நோய்கள், அது பாக்டீரியா அதோட நோய்கள், இதை பற்றியும் நமக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் சொல்ல முடியறதுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ லெசனில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால தான் 6th லெசன் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் நமக்கு பேசிக் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே கார்போஹைட்ரேட்டுகளின் நிலை, அதாவது கார்போஹைட்ரேட்டுகளின் வகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது எந்தெந்த மூலப்பொருட்களில் சர்க்கரை இருக்குது, நெக்ஸ்ட்டு ஸ்டார்ச் எதில் அதிகமாக இருக்குது, நார் சத்துள்ள உணவுகள் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இதை நமக்கு இப்படி டைரெக்டாலாம் கேட்க மாட்டாங்க. நமக்கு கேட்கக்கூடிய பகுதிகள்லாம் பின்னாடி இருக்குது. பட் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஊட்டச்சத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஊட்டச்சத்துக்கள் 6 வகைப்படும். அது என்னென்னா கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்புகள், வைட்டமின்கள், தாதுப்புக்கள், நீர். இதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த 6 இருக்கு இல்லைங்களா? அந்த கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்புகள், வைட்டமின்கள், தாதுப்புக்கள், நீர், இந்த 6 பற்றியும் டீட்டெயிலாக எது இதில் இருக்குது, இது உடலுக்கு எப்படி தேவை அப்படின்றத நமக்கு ஒரு சின்ன சின்ன பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பேராகிராஃபையும் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த பாக்ஸை சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொழுப்புக்கள், புரதங்கள், வைட்டமின்கள், இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நமக்கே தெரியும். அதிக புரதம் எதில் இருக்குன்னா சோயாபீன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வைட்டமின்கள், இதை பற்றி தான் இப்போ பின்னாடி நமக்கு பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுப்பாங்க. வைட்டமின் ஏல என்ன உணவு இருக்குது, பி, சி, டின்னு கொடுத்துட்டு இதனால் வரக்கூடிய நோய்களையும் இங்கே கீழே நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதை தான் டீட்டெயிலாக இங்கே கீழே நமக்கு ஒரு அட்டவணையாக கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணை ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள். இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, சி, டி இந்த மூலங்கள் எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறத விட, ஏன்னா இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, மீன் எண்ணெய், முழு தானியம், தீட்டப்படாத அரிசி, ஆரஞ்சு, நெல்லிக்காய், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வைட்டமின் மூலங்கள் இதை கேட்குறத விட வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் இதை கேட்கறதுக்கு தான், அதாவது இதை கொஷினாக கேட்கறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைட்டமின் சி குறைபாட்டினால் என்ன நோய் ஏற்படுது, இந்த மாதிரிலாம் டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. நாம் ஹையர் கிளாஸில் இன்னுமே இதை டீட்டெயிலாக பார்ப்போம். நமக்கு 6th கொடுத்துருக்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த பேசிக் தான் ஹையர் கிளாஸ்லேயும் நமக்கு வரும். ஆனால் அங்கே கொஞ்சம் அதை எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது விட்டமின் B1, B2, B3, விட்டமின் B12 வரைக்குமே நிறையா எலாபரேட்டாக இருக்குது. அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது நம்ம ஹையர் கிளாஸில் பார்க்கலாம். பட் இது பேசிக், இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். விட்டமின் ஏ எதில் இருக்குன்னா மீன் எண்ணெய், முட்டை, பால், நெய், கேரட், சோளம், மஞ்சள் நிற பழங்கள், கீரைகள். ஆனால் இந்த விட்டமின் ஏ குறைபாட்டினால ஏற்படுற நோய் என்னென்னா மாலைக்கண் நோய். சரிங்களா? இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ யாருக்காவது கண்ணு தெரியலன்னா என்ன சொல்லுவாங்க, ஏ பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? அதுதான் ஷார்ட்கட்டு. ஏ அப்படின்றது மாலைக்கண் நோய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரும் பி பார்த்து போப்பா, பி அவனுக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏ அவனுக்கு கண்ணு தெரியலையாப்பா, கொஞ்சம் ரோடை கிராஸ் பண்ணிவிட,
இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ ஏ அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்போ ஏ அவனுக்கு கண்ணு தெரியலையாப்பா, கொஞ்சம் ரோடு கிராஸ் பண்ணி விடு, இந்த மாதிரி தான் டயலாக் வருமோ ஒழிய பி கண்ணு தெரியல, சி கண்ணு தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க, ஷார்ட்கட்டுக்காக. சரிங்களா? அப்போ ஏ அப்படின்னும் போது மாலைக்கண் நோய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விட்டமின் பி. விட்டமின் பின்னும் போது அது முழு தானியம், தீட்டப்படாத அரிசி, பால், மீன், இறைச்சி, பட்டாணி, பயிர் வகைகள், பச்சை காய்கறிகள், இதிலெல்லாம் மூலங்களாக இருக்குது. அதாவது இதில் தான் விட்டமின் பி அதிகமாக கிடைக்குது. இதோட குறைபாட்டினால் ஏற்படுற நோய் என்னென்னா பெரிபெரி. இது வந்துட்டு நமக்கு ரைமிங்காகவே வருது. பி பெரிபெரி அப்படின்னு வருதுங்களா? அப்போ அது ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். பி பெரிபெரி இப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. பிபி பெரிபெரி. அப்போ விட்டமின் பி குறைபாட்டினால் ஏற்படுற நோய் பெரிபெரி. நெக்ஸ்ட்டு விட்டமின் சி. விட்டமின் சினா ஆரஞ்சு, நெல்லிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி. இங்கே நமக்கு பச்சை மிளகாயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ விட்டமின் சினா ஸ்கர்வி. சரிங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? விட்டமின் சி. சினா இந்த சீழ் வடியுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சீனா ஏதாவது ஒரு புண்ணு குட்டியாக இருந்ததுனாலும் அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக சீழ் வரும்ல, அதுதான். அப்போ சீனா சீழ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கர்வி அப்படின்னா அப்போ சீழ் வடிகிற இடத்துல அந்த பையன் என்ன பண்ணான்? ஸ்கர்வி ஸ்கார்ஃபு ஞாபகம் வரணும். ஸ்கார்ஃப் வச்சு கட்டிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து சீனா ஸ்கர்வின்றது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அப்போ சீனா சீழ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கார்ஃபில் அதை க்ளீன் பண்ணாங்க. கையில் எந்த கிளாத்தும் இல்லாததுனால டக்குன்னு ஸ்கார்ஃபில் க்ளீன் பண்ணாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விட்டமின் டி. விட்டமின் டினா அது வந்து சன்ரைஸ், அதாவது சூரிய ஒளி மூலமாக நமக்கு தோலில் கிடைக்கிற விட்டமின் வந்து டி அப்படின்னு சொல்லுவாங்களா. இது ஒரு இம்பார்ட்டண்டான விட்டமின்னே சொல்லலாம். அதாவது நம்ம ஃபுட்லேருந்து எடுக்கிறத தாண்டி நமக்கு இயற்கையாகவே ஒரு விட்டமின் கிடைக்குது அப்படின்னா அது விட்டமின் டியை சொல்லலாம். சூரிய ஒளி மூலமாக நம்ம தோலில் உற்பத்தி ஆகுது. இதோட குறைபாட்டினால வர நோய் என்னென்னா ரிக்கெட்ஸ். எதுக்கு ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ தோலில் இப்போ சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ சன்ஸ்க்ரீன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சன்லைட் வந்துட்டு மேலே படக்கூடாது, ஃபேஸ்லேயே ஆகட்டும், கையில் படக்கூடாது அப்படின்றதுக்காக தானே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க. இதன் மூலமாக 95% வந்து சூரியனோட ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கிறது தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு விட்டமின் டி கம்மியாக கிடைக்குது, உடலுக்கு தேவையான ஆற்றலும் குறையுது அப்படின்னே சொல்லலாம். அப்போ இப்போ இருக்கவங்கெல்லாம் விட்டமின் டி அப்படின்னும் போது அது சூரிய ஒளி அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரணும். ரிஸ்க் எடுக்கிறாங்க, ரிக்கெட்ஸ் ரிஸ்க். அதாவது நிறைய பேர் இப்போ சன்ஸ்க்ரீன் போட்டு தானே வெளியே போகிறாங்க, அதெல்லாம் ரிஸ்க் தானே. ரிஸ்க்னா நமக்கு உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கிறதுல தடை ஏற்படுது, அதுதான். அப்போ விட்டமின் டினா சூரிய ஒளி ஞாபகம் வரணும். அதில் இப்போ சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறாங்க, ரிக்கெட்ஸ் அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் நமக்கு நல்லா தெரியணும். என்னென்னா விட்டமின் டி வந்து கால்சியத்தோடு சம்மந்தப்பட்டது. கால்சியம் குறைபாட்டினால் ஏற்படுற நோய் வந்து ரிக்கட்ஸும் தான். சரிங்களா? அப்போ விட்டமின் டினா நமக்கு கால்சியமும் ஞாபகம் வரணும். இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பலவீனமான எளிதில் வளையக்கூடிய எலும்புகள். அப்போ எலும்புகளுக்கு ஸ்ட்ராங் கொடுக்கறதும் விட்டமின் டி தான். எலும்புகள் அதாவது கால்சியம் குறைபாட்டினால் ஏற்படுற நோயும் ரிக்கட்ஸ் தான். இதை நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு விட்டமின் இ. விட்டமின் ஈனா தாவர எண்ணெய்கள், பச்சை காய்கறிகள், முழு கோதுமை, மாம்பழம், ஆப்பிள், கீரைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த விட்டமின் இ குறைபாட்டினால் என்னென்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நரம்பு பலவீனம், மங்கலான கண் பார்வை, மலட்டுத்தன்மை. இது எப்படி வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏன்னா இது கேட்பாங்க. மோஸ்ட்லி ஈ அப்படின்னா சிரிக்க சொல்லுவாங்கள்ல, பளிச்சு காட்டிட்டாங்க, ஈ சொல்லிட்டாங்க, ஊரே சிரிக்குது, ஈ சொல்கிறதுனா பல்ல காட்டாத, அந்த மாதிரி மீனிங் தானே வரும். அப்போ ஊர் நம்மளை பார்த்து சிரிக்கக்கூடாதுன்னா விட்டமின் இ நமக்கு இருக்கணும். ஏன்னா நரம்பு பலவீனமாக இருந்தால் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். மங்களால் கண் பார்வையும், அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் அது கேலி பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு இது நமக்கு இருக்கும்ல. நெக்ஸ்ட் இந்த மலட்டுத்தன்மை, இது எல்லாமே கொஞ்சம் மற்றவங்க கிண்டல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அப்படின்னும் போது மற்றவங்க சிரிக்கக்கூடாதுன்னா விட்டமின் இ நிறையா எடுத்துக்கணும். ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், சரிங்களா? அப்போ விட்டமின் இ அப்படின்னும் போது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நரம்பு பலவீனம், மங்கலான கல்பார்வை, மலட்டுத்தன்மை அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட்டு விட்டமின் கே, பலவீனமான எலும்புகள், பற்கள் போன்றவை. இது நமக்கு பார்த்ததுமே ஓரளவு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா மற்றதுக்கெலாம் நமக்கு ஷார்ட்கட் தெரியுது இல்லைங்களா? அதனால் இதை பார்க்கக்குள்ளேயே நமக்கு ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அப்போ இந்த விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுற நோய்களை நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? நமக்கு இந்த மூலங்கள் கேட்குறத தாண்டி, அறிகுறிகளை கேட்குறத தாண்டி இந்த நோய்களை தான் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த அட்டவணையை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த பாக்ஸில் ஐட்டம், அதாவது நெல்லிக்கனியில் வந்து ஆரஞ்சை விட 20 மடங்கு விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே வந்து முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விட்டமின் ஏ, சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து, புரதம்,
இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை தாண்டி நமக்கு கொஷின் பேப்பரில் கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குன்னா, இந்த பாயிண்ட்டு இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாது உப்புக்கள் மற்றும் அவற்றின் பணிகள். இதையும் ஒரு முறை நல்லா படிச்சுக்கோங்க. கால்சியத்தோட பணி என்ன? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, விட்டமின் டி, ரிக்கட்ஸ் நோய், வலுவான எலும்பு மற்றும் பற்கள் இரத்த முறைதல். பாஸ்பரஸ்னாலும் வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள். அயோடின் இது வந்து இம்பார்ட்டன்ட்பா. தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி அயோடினில் தான் இருக்குது, சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். இரும்பு சத்து, ஹீமோக்ளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சி. இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமா? இதையும் பார்த்துக்கோங்க. 80% முருங்கைக்கீரை உற்பத்தியே இந்தியாவில் தான் இருக்குங்களாம். முருங்கைக்கீரையை வந்து சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இறக்குமதி செய்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏற்றுமதி செய்கிறது யார்? இந்தியா. நெக்ஸ்ட்டு இந்த பேஜஸ்லாம் படிச்சுக்கோங்க. இங்கே வந்து ஊட்டச்சத்து குறைபாடுன்னு நெக்ஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே தான் இருக்குது பாருங்கள், புரத குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள். இது வந்து 10th இருக்குது, சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 நோயும், அதாவது புரத குறைபாட்டினால் ஏற்படுற இந்த 2 நோய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரிப்பீட்டட் கொஷின்னே சொல்லலாம். டெட்டு பேப்பர் 1க்கு இந்த கொஷின் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நடந்தது இல்லைங்களா டெட்டு, அப்போ இந்த குவாஷியோக்கர் அப்படின்ற நோயை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த புரத குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள், இதில் 2 டைப்பாக கொஷின் கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, ஒரு 4 நோய்கள் நேமை கொடுத்துட்டு இதில் வந்து புரத குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு சொல்லி பிக் பண்ண சொல்லியிருந்தாங்க. மராஸ்மஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? அப்போ இது 2ம் உங்களுக்கு நல்லா தெரியணும். இது 2 நோயுமே புரத குறைபாட்டினால் ஏற்படுற நோய் அப்படின்றது தெரியணும். அடுத்தது இன்னொரு கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு முகம், கால்களில் வீக்கம், வயிற்றுப்போக்கு மற்றும் உப்பிய வயிறு, இந்த அறிகுறிகள் எந்த நோய்க்கானது அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே கேட்டிருந்தாங்க. புரத குறைபாட்டினால் ஏற்படுற குவாஷியேக்கர் அப்படின்னு ஆப்ஷனில் இருந்தது. அப்போ இதில் நமக்கு அறிகுறிகளும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அதே சமயம் நோயும் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? இதே மராஸ்மஸ் அப்படின்னா மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி. அப்படியே ஆப்போசிட், குவாஷியோக்கர்னா நல்லா முகம்லாம் வீங்கி போயிருக்கும், வயிறு உப்புசமாக இருக்கும், வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதுவே மராஸ்மஸ்னால் மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி, சரிங்களா? இங்கே நமக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதே போல் தாது உப்புக்கள் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள். இங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கால்சியம்ன்றது ஒரு தாது உப்பு. ரிக்கட்ஸ் முன்னாடியே பார்த்தோம். பாஸ்பரஸ்னா அசிட்டியோ மலேசியா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பாஸ் அப்படின்னு இருக்குங்களா, பாஸ்போர்ட் இருந்தால் தான் மலேசியாவுக்கு போக முடியும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ பாஸ்பரஸ்ன்றது தாது உப்புன்னு நமக்கு தெரியும். அப்போ பாஸ்பரஸ் குறைபாட்டினால் ஏற்படுற நோய் அசிட்டியோ மலேசியா. அப்போ பாஸ்போர்ட் இருந்தால் தான் மலேசியா போக முடியும். நெக்ஸ்ட்டு அயோடின்னா கிரிட்டினிசம். குழந்தைகளுக்கு இது நல்லா தெரியணும். கிரிட்டினிசம் அப்படின்றது குழந்தைகளுக்கு மட்டும்தான் வரும். அப்போ அயோடின் குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு வருவது எதுன்னு கேட்டாங்கன்னா கிரிட்டினிசம். முன்கழுத்து கழலை, இது வந்து பெரியவங்களுக்கு. இது 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. எப்படின்னா, அயோடின் குறைபாட்டினால் பெரியவர்களுக்கு ஏற்படும் நோய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு முன்கழுத்து கழலை நோய் கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நாம் வந்து முன்கழுத்து கழலை நோயை தான் டிக் பண்ணணும். இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இரும்பு சத்துனா இரத்த சோகை. இது உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உடற்பயிற்சியை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வில் 14.4 மில்லியன் குழந்தைகள் வந்து உடல் பருமனோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தது தான், அதாவது இந்தியா சீனாவுக்கு அடுத்தது, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, சீனாவுக்கு அடுத்ததாக அதிக எண்ணிக்கையில் உடல் பருமன் கொண்டவங்க இந்தியாவாக தான் இருக்குது, அதாவது இந்திய நாட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம்? 2nd பிளேஸில் இருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் சைனா, சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த உடற்பயிற்சி, தன் சுத்தம், ஓய்வு, இதெல்லாம் சும்மா படித்து விட்டாவே போதும். இந்த தூய்மை அப்படின்றதுல இந்த WHO பங்கு என்னன்றதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு நுண்ணுயிர்கள் ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் சில நோய்களை பற்றியும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நுண்ணுயிர்கள் மூலமாக தான் நிறைய நோய்கள் வருது அப்படின்றது நமக்கு தெரியும். வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸு, புரோட்டோசோவா, இந்த மாதிரி நிறைய இருக்குது.
எந்தெந்த எந்தெந்த நுண்ணுயிர்களால் என்னென்ன நோய்கள் வருது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு 6th புக்குன்றதுனால பேசிக் தான் இருக்குது. ஆனால் இதை பற்றின டீட்டெயில் வந்து ஹையர் கிளாஸில் படிப்போம். நம்ம இப்பயே இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஹையர் கிளாஸில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே பாக்டீரியா கொடுத்துருக்காங்களா, இந்த பாக்டீரியாவை பற்றி இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு நோய் அப்படின்னா என்னன்றதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபினிஷனை பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்டீரியாவால் ஏற்படுற நோய்கள், அது பரவும் முறை, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட்டோடு சொல்லித்தரேன். இந்த ஷார்ட்கட் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும், தயவுசெய்து யாரும் சிரிச்சிடாதீங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். என்னென்னா ஷார்ட்கட்டோட நேமு நீ கடிச்சது காக்கா தொடை, அதுதான் ஷார்ட்கட்டு. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பாக்டீரியாவோட நோய்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீ கடிச்சது, நீ கடி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்கா, காக்கா தொடை. இது நான் உருவாக்கின ஷார்ட்கட் இல்லை, எனக்கு ஒருத்தவங்க சொன்ன ஷார்ட்கட். நீ கடிச்சது காக்கா தொடை, இது ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நீ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து நிமோனியா. இங்கே இருக்குது பாருங்கள், நீ அப்படின்றது நிமோனியா. கடிச்சது க அப்படின்றது என்னதுன்னா கக்குவான் இருமல். இங்கே இருக்கு இல்லைங்களா, இதுதான் டென்டன்ஸ் கக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கான்றது கக்குவான் இருமல். நெக்ஸ்ட்டு டீ இருக்கா, டீன்றது என்னென்னா டிப்தீரியா. அதை வந்து இங்கே நமக்கு கொடுக்கல, ஹையர் கிளாஸில் கொடுப்பாங்க. டீன்றது டிப்தீரியா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டீன்றது டிப்தீரியா. நெக்ஸ்ட்டு கா, இங்கே இருக்க காக்கு என்ன மீனிங்னா காச நோய். இங்கே நமக்கு இருக்குது பாருங்கள் 4th ஒன், காச நோய். இன்னொரு கா இருக்குது பாருங்கள், இந்த காக்கு என்னென்னா காலரா. ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்களா, காலரா. நெக்ஸ்ட்டு தொடை, தோ அப்படின்றது என்னென்னா தொழுநோய். தொழுநோய் இருக்குல்ல, லெப்ரசி சொல்லுவோம். அதுவுமே பார்த்திங்கன்னா பாக்டீரியாவில் ஏற்படுற நோய் தான், ஹையர் கிளாஸில் நம்ம பார்ப்போம். சரிங்களா, அப்போ தோன்றது தொழுநோய். இங்கே டை அப்படின்றது டைஃபாய்டு. ஃபைனலாக இருக்குது பாருங்கள். அப்போ இதில் இருக்கிறது எல்லாமே வந்திருக்கா. அப்போ நீ கடி காக்கா தொடை, நீ கடித்தது காக்கா தொடை, இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பாக்டீரியாவில் கொடுக்குற நோய்களை நம்மளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா பொருந்தாதக தேர்ந்தெடுதலில் தான் கொடுப்பாங்க. அதாவது 3 பாக்டீரியா நோய்கள் கொடுத்துட்டு ஒரு வைரஸ் நோயை கொடுக்கலாம், இல்லை 3 வைரஸ் நோய் கொடுத்துட்டு ஒரு பாக்டீரியா நோய் கொடுத்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி தான் இது வரைக்கும் கொஷின் வந்திருக்கு. சரிங்களா, அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது பரவும் முறை, இதை நீங்கள் ஒரு டைம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். காலரானா அசுத்தமான நீர், நிமோனியானா அது சளி, அது எல்லாருக்குமே தெரியும். டெட்டன்ஸ் அப்படின்னா பாக்டீரியாக்களால் தாக்கப்பட்ட காயங்கள். காச நோய் அப்படின்றது அதுவுமே சளினால் வர ஒரு நோய் தான். இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல். டைஃபாய்டுனா அசுத்தமான உணவு அல்லது நீர். இப்போ இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா, வைரஸ்கள். இங்கே வைரஸ்களை பற்றி பெருசாக கொடுக்கல. இதில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடியது என்னென்னா இது வந்து புரத உரையால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலத்தை கொண்டுள்ளது. சரிங்களா, இதில் வந்து நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் பெருசாக மெமரி பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது. இங்கே கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாக்ஸ், உங்களுக்கு தெரியுமா கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வைரஸ் வந்து டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏ இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரெட்ரோ வைரஸ்னு பேர். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்ததுன்னா அதற்கு ரெட்ரோ வைரஸ். இது வந்து எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா மோஸ்ட்லி கூற்று காரணம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கூற்று காரணம் சரியான்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு வைரஸ் ஆர்என்ஏவிற்கு பதிலாக டிஎன்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு பெயர் ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நாம் என்ன நினைப்போம், இதுதான் நம்ம 6th புக்கில் பாக்ஸில் பார்த்தோமே, அப்போ இது கரெக்டு தான் அப்படின்னு கூற்று சரின்னு போட்டால் அது தப்பு. ஏன்னா டிஎன்ஏவுக்கு பதிலாக தான் ஆர்என்ஏ, ஆர்என்ஏவுக்கு பதிலாக டிஎன்ஏ கிடையாது. இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளை கொஞ்சம் குழப்பி விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் மைன்யூட்டாக கவனிக்க வேண்டிய இடம்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே வைரஸினால் உருவாகும் நோய்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 7 வகையான நோய்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாமான்னு கேட்டால் இப்போ நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா இதுக்கு வந்து ஹையர் கிளாஸில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இப்போ நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள், சாதாரண சளி, கல்லீரல், ஒவ்வாமை, இன்ஃப்ளூயன்ஸா, இதெல்லாம் எந்த வைரஸ் தாக்கத்தினால உருவாகுது இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. H1N1 வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வைரஸ்க்கும் ஒரு பேர் இருக்குது. இந்த வைரஸ் தாக்கத்தால் தான் இது வருது அப்படின்னு சொல்லிலாம் வரும். சரிங்களா, அப்போ அங்கே நம்ம டீட்டெயிலாக ஷார்ட்கட்டோடு பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக் பார்க்கலாம். நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு தேவைப்படுவது புரதம். ஆப்ஷன் சி. ஸ்கர்வி டேஷ் குறைபாட்டினால் உண்டாகிறது. விட்டமின் சி.
நெக்ஸ்ட்டு கால்சியம் டேஷ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு ஆகும். தாது உப்புக்கள் நம்ம பார்த்தோம்ல. நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும், ஏனெனில் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவற்றில் அதிக விட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளன. ஆப்ஷன் சி. பாக்டீரியா ஒரு சிறிய டேஷ் நுண்ணுயிரி, ப்ரோகேரியோட்டிக். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஃபில்லப்ஸு. ஊட்டச்சத்து குறைபாடு டேஷ் நோய்களுக்கு வழிவகுக்கிறது. குறைபாட்டு நோய்களுக்கு. அயோடின் சத்து குறைபாடு பெரியவர்களில் டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது. காய்ச்சல். விட்டமின் டி குறைபாடு டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது. ரிக்கட்ஸ். நெக்ஸ்ட் டைஃபாய்டு நோய் டேஷ் மற்றும் நீர் மாசுபடுவதால் பரவுகிறது. இது இம்பார்ட்டன்ட். டைஃபாய்டுன்றது உணவு நீர் இது வந்து மாசுபட்டுச்சுன்னா, ஃபுட் பாய்சன் ஆச்சுனாவே டைஃபாய்டு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு சில டைம். நெக்ஸ்ட் குளிர்காய்ச்சல் டேஷ் இன்ஃப்ளூயன்ஸா நுண்ணுயிர்களால் ஏற்படுகிறது. வைரஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நமது உணவில் 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. 3 இருக்கு, தவறு. 6 வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, விட்டமின்கள் அப்படின்னு சொல்லிட்டு 6 பார்த்தோம். தாது உப்புகள் அப்படிலாம். அதுதான். நம் உடலில் கொழுப்பு ஆற்றலாக சேமித்து வைக்கப்படுகிறது. இது கரெக்டு. அனைத்து பாக்டீரியாக்களும் கசையிழைகளை பெற்றுள்ளன. தவறு. எல்லா பாக்டீரியாவுக்கும் கசையிழைகள் கிடையாது. நெக்ஸ்ட் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்புச்சத்து உதவுகிறது. கரெக்டு. ஓம்புயிரின் உடலுக்கு வெளியேயும் வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய இயலும். தவறு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கிற உடலுக்குள்ளே மட்டும்தான் வைரஸ்கள் வந்து வளர்ந்து இனப்பெருக்கம் செய்யும். உடலுக்கு வெளியே வந்து அதால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. நெக்ஸ்ட்டு அரிசி கார்போஹைட்ரேட், பருப்பு வகைகள் அப்படின்னா புரதங்கள். விட்டமின் டி ரிக்கட்ஸ். இப்போ விட்டமின் சி ஸ்கர்வி. விட்டமின் டி குறைபாடால் என்ன நோய் வருது? அப்போ விட்டமின் சி குறைபாட்டால் ஸ்கர்வி வருது. அதுதான் மீனிங்கு. அயோடின் குறைபாட்டால் முன்கழுத்து கலலை நோய். அப்போ இரும்பு சத்து குறைஞ்சதுன்னா அனீமியா. காலரா பாக்டீரியா, அதாவது பாக்டீரியாவால் காலரா வருது. அப்போ சின்னம்மை வைரஸ். நெக்ஸ்ட் மேட்சிட்டு. விட்டமின் ஏ மாலைக்கண் நோய். விட்டமின் பி பெரிபெரி. விட்டமின் சி ஸ்கர்வி. விட்டமின் டி ரிக்கெட்ஸ். விட்டமின் இ மலட்டுத்தன்மை. இதெல்லாம் ஈஸி தான், உங்களுக்கு பார்த்ததுமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நிரப்புக கொடுத்துருக்காங்க. 6 வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்போ இதில் மிஸ் ஆகிருக்கிறது 2 என்னது? கொழுப்புகள் மிஸ் ஆகிருக்கு, தாது உப்புகள் மிஸ் ஆகிருக்கு. இப்போ தாது உப்புகள், கொழுப்பு. இப்போ முன்னாடி இருக்க அந்த 2 லெசனுக்கு புக் பேக் பார்த்துடலாம். அந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மெமரி பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் அதை ரீட் அவுட் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். சரிங்களா? அதனால் அதுக்கு புக் பேக் மட்டும் பார்ப்போம். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிருங்க. இது போல் எந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டனோ அந்த லெசனுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட் சொல்கிறேன். சரிங்களா? இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இந்த கோடைக்கால உறக்கம், குளிர்கால உறக்கம், அதுக்கப்புறம் இந்த பறவைகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற 1 மார்க்ஸ் பார்க்கலாம். உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது உயிரியல். கீழ்காணும் எவற்றுள் எவை உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகின்றன? எல்லாமே. சுவாசம், இனப்பெருக்கம், தகவமைப்பு மற்றும் கழிவு நீக்கம் அனைத்துமே. இ. பல்லிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? நுரையீரல்கள். அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது, எல்லா இதுக்குமே தேவையானது என்னது? காற்று, உணவு, நீர். எந்த விலங்கு செவுள்கள் எனப்படும் சுவாச உறுப்பை பெற்றுள்ளது? மீன். ஒரு வாழிடத்தின் உயிரி காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பினை தேர்ந்தெடு. நீர்வாழ் தாவரம், மீன், தவளை, பூச்சிகள். கீழ்கண்டவற்றுள் எதை வாழிடமாக கூற முடியாது? மேயும் கால்நடைகளுடன் கூடிய பண்படுத்தப்பட்ட நிலம்.
பறவைகள் காற்றில் பறப்பதற்கு உதவி செய்வது எது? உள்ளீடற்ற மற்றும் லேசான எலும்புகள். பாரமீசியம் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு உதவுவது எது? குறு இழை. கங்காரு எலி வசிப்பது பாலைவன வாழிடம். நெக்ஸ்ட் ஃபில்லப்ஸ் பார்க்கலாம். நீர்நிலைகள், பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை டேஸ் என்று அழைக்கலாம். வாழிடம். செல் எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகளை டேஷ் மற்றும் டேஷ் என வகைப்படுத்தலாம். ஒரு செல், பல செல். செல்களோட எண்ணிக்கையோட பேஸ் பண்ணி தான் ஒரு செல் விலங்கு, பல செல் விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாரமீசியம், கிளாமிடோமோனஸ் இதெல்லாம் ஒரு செல்லில் வந்துடும். பல செல்லில் வந்து நம்ம மனுஷங்க எல்லா உயிரினங்களுமே, மற்றபடி இருக்க அந்த விலங்குகள் இதெல்லாமே பல செல் உயிரினங்களில் வந்துடும். பறவைகளின் வால் திசை திருப்பு கட்டையாக செயல்பட்டு டேஷுக்கு உதவுகிறது. பறக்கும் திசையை கட்டுப்படுத்த. பறக்கும் திசையை கட்டுப்படுத்த. அமீபா டேஷ் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறது. பொய்க்கால்கள். நெக்ஸ்ட், சரியா தவறா? ஒரு உயிரி வாழக்கூடிய அல்லது வசிக்கக்கூடிய இடம் வாழிடம் எனப்படும். சரி. புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழல் ஆகியவை புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். இது தவறு. அதாவது புவியியல் அமைப்பு, சுற்றுப்புற சூழ்நிலைகள்லாம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ அண்டார்டிகாலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும், ரஷ்யாலெல்லாம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கா, ஹாட் கூல் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கா? அப்போ எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு செல் உயிரான அமீபா போலிக்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. சரி. பறவைகளால் ஒரே நேரத்தில் ஒரு பொருளை மட்டுமே பார்க்க முடியும். தவறு. பறவைகளால் ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு பொருட்களை பார்க்க முடியும். பாரமீசியம் ஒரு பல செல் உயிரி. தவறு. பாரமீசியம் வந்து ஒரு செல் உயிரி. நெக்ஸ்ட் ஃபில்லப்ஸு. மழைக்காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்களை டேஷ் என்று அழைக்கிறோம். வாழிடம். ஒரு செல்லால் ஆன உயிரினங்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு செல் உயிரினம். மீனின் சுவாச உறுப்பு டேஷ் ஆகும். செவுள்கள். கால்களில் உள்ள வலைநகங்களின் மூலம் பல்லிகள் தரைகளில் டேஷ் நடக்கின்றன. ஒட்டகங்கள் தங்கள் திமில்களில் டேஷ் சேமிக்கின்றன. கொழுப்பு. நெக்ஸ்ட் அடுத்த லெசன் பார்க்கலாம். குளம் டேஷ் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம். நன்னீர். இலைத்துளையின் முக்கிய வேலை டேஷ் நீராவி போக்கு. நீரை உறிஞ்சும் பகுதி டேஷ் ஆகும். வேர். ஆகாய தாமரையின் வாழிடம் நீர். நெக்ஸ்ட் ஃபில்லப்ஸ். புவி பரப்பு டேஷ் நீரால் மூடப்பட்டுள்ளது. 70% நீரால் மூடப்பட்டுள்ளது. பூமியில் காணப்படும் மிகவும் வறண்ட பகுதி டேஷ் பாலைவனங்கள். ஊன்றுதல், உறிஞ்சுதல் ஆகிய இரண்டும் டேஷின் வேலை. வேரினது வேலை. ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி எது? இலைகள். ஆணிவேர் தொகுப்பு டேஷ் தாவரங்களில் காணப்படுகிறது. இருவித்திலை. இருவித்திலை தாவரங்களில் தான் ஆணிவேர் தொகுப்பு காணப்படும். ஒரு வித்திலைனா சல்லிவேர் தொகுப்பு காணப்படும். நெக்ஸ்ட், தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும். சரியா தவறாக கொடுத்துருக்காங்க. தவறு. நீர் இல்லாமல் தாவரங்களால் வாழ முடியாது. தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் காணப்படுகிறது. தவறு. தாவரங்களின் 3 பாகங்கள் வேர், தண்டு, இலைகள். சரி. மலைகள் நன்னீர் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம். மலைகள் வந்து நில வாழிடத்திற்கு தான் ஒரு உதாரணம், நன்னீர் வராது. வேர் முட்களாக மாற்றுரு அடைந்துள்ளது. தவறு. இலை தான் முட்களாக மாற்றுரு அடைந்துள்ளது. பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை. சரி. நெக்ஸ்ட் மேட்சிட்டு. மலைகள். மலைகள்னா என்ன வரும்? இமயமலை. பாலைவனம் வறண்ட இடங்கள். தண்டு கிளைகள். ஒளிச்சேர்க்கை இலை இலைகள். சல்லிவேர் தொகுப்பு ஒருவித்திலை தாவரங்கள். இப்போ நம்ம 3 லெசன் பார்த்துருக்கோம். இதோட டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் நான் கொடுக்குற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும்.
மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப் கொடுங்க. அது எனக்கு மேலும் பூஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.